சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு விழா வளைவை திறக்க அனுமதி அளித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கென தனி விழா நடத்தக்கூடாது என கட்டுப்பாடு விதித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய உயர்நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், தற்பொழுது இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது? விரிவானவர்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அதாவது இந்த வழக்கின் பின்னணி குறித்து பார்க்கும்போது மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கடந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவாக சென்னை மெரினா கடற்கரை சாலையான காமராஜர் சாலையில் பொதுப்பணித்துறை அலுவலகங்களில் சுமார் 2,52,00,000 ரூபாய் செலவில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவை கட்டும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நினைவு வளைவை அமைக்க தடை விதிக்க கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் தினேஷ்குமார் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் சேஷசாயி அடங்கிய அவர்கள் விசாரணை சென்றது. அப்போது மனுதாரர் தரப்பில் அதாவது கடற்கரை ஒழுங்குமுறை சட்டத்தின்படி மெரினா கடற்கரையில் எந்த ஒரு கட்டுமானமும் மேற்கொள்ளக்கூடாது, ஆனால் விதிமுறைகளை மீறி இந்த வளைவு கட்டப்பட்டு வருவதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவரின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு விளக்கம் அளித்த தமிழக அரசு ஏற்கனவே சட்டப்பேரவை 60ஆம் ஆண்டு நினைவு வளைவு கட்ட எந்த விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதோ, எதன்படி அனுமதி வழங்கப்பட்டதோ அதே விதிமுறையை பின்பற்றிதான் தற்போது இந்த வளைவில் கட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தமிழக அரசிடத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மக்களின் வரிப்பணத்தை நினைவு வளைவுகளுக்கு செலவிட தவிர்த்து அவர்கள் நலனுக்காக செலவிடலாம் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடந்த 40 ஆண்டுகளாக ஆட்சியாளர்கள் மக்களின் வரிப்பணத்தை கொண்டு மிகப்பெரிய அளவில் தெரிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவை கட்டிக்கொள்ளலாம், ஆனால் அதை பேசுவதற்கு ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் அருகே அமரில் விசாரணை சென்றது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் தற்போது கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்துள்ளது, ஜனவரி 17ஆம் தேதி பிறநாள் வருகிறது, எனவே அவரை பெருமைப்படுத்தும் விதமாக தற்போது கட்டியுள்ளேன், எனவே ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த அந்த இடைக்கால தடை நீக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த வளைவை திறப்பதற்கு எந்த ஒரு பிரம்மாண்டமான விதத்தில் எதுவும் நடைபெறவில்லை, வெறும் 5 நிமிடம் நிகழ்வு மட்டுமே நடைபெறும் என்றும் அவர் தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் எம்ஜிஆரை பெருமைப்பட்ட போன்ற வளைவுகள் கட்டியை தவிர வேறு என்ன செய்தீர்கள் என்று அரசுக்கு கேள்வி எழுப்பினார்கள். ஆண்டு முழுவதும் நூற்றாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய கொள்கை கருத்துக்கள் பரப்ப என்ன அரசு செய்யும் என்றும் கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்வையிட்டோர் காது செல்லாத மக்களுக்காக அரசு என்ன உதவி செய்வது, அவர்களுக்கு பள்ளிகள் சேர்ந்தீர்களா என்று பல்வேறு கேள்வி எழுப்பினார்கள். அதே நேரத்தில் மனுதாரரை பார்த்து அந்த வலையை பார்க்கும்போது எம்ஜிஆர் பற்றிய நல்ல நினைவுகள் மக்களுக்கு வரும் என அரசு நினைப்பது என்ன தவறு இருக்கு என்றும் மனுதாரர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு மனித தரப்பில் அண்ணா நினைவாக நூலகம் கட்டினார்கள். அதே போல எம்ஜிஆர் நூலகம் கட்டலாமல் கல்வியின் வளர்ச்சிக்கு செலவிடலாம், ஆனால் இது போன்று தேவையில்லாமல் விதிமுறை மீறி இதற்கு வளைவு அமைப்பது சட்டவிரோதமானது என்று மனித தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கடைசியாக நீதிபதிகள் இதே போலதான் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனுக்கு நினைவு மண்டபம் கட்டினார்கள், ஆனால் அதில் யார் என்ன பயணித்தார்கள், அந்த நினைவு மண்டபம் கூட நீதிநிலை பிரதேசம் கட்டப்பட்டது என்று ஒரு கருத்து தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது ஏற்கனவே இது போன்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவை திறப்பதற்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதி தற்போது அந்த தடையை நீக்கினார்கள். அதாவது அந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவை திறந்து கொள்ளலாம், ஆனால் அதற்காக எந்த ஒரு விழா நடத்தக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு விழா வளைவை திறக்க அனுமதி அளித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கென தனி விழா நடத்தக்கூடாது என கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதன் வழங்க கேட்டோம். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.